ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்னைக்கு ஒரு சூப்பரான டே. திருப்பூர் புது பேருந்து நிலையத்துல தாங்க இருக்கோம். நம்ம திருப்பூர்ல இருந்து ஒரு பயணத்தை ஸ்டார்ட் பண்ணதே இல்லை. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு புது ரூட்டு. இது வரைக்கும் யூடியூப் வரலாற்றுல யாருமே பண்ணல. ஸோ அதனால அதை ட்ரை பண்ணி ஆகணும்னு சொல்லி வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயருங்க. இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் இதுக்கு தகுந்த மாதிரி தான் இன்னைக்கு நம்மளோட கண்டென்ட் இருக்க போகுது. எஸ், நீங்க டைட்டில் அண்ட் தமிழ் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இன்னைக்கு நம்ம திருப்பூர்ல இருந்து வேளாங்கண்ணி வரைக்கும் பயணம் பண்ண போறேங்க. ஒரு சூப்பரான பஸ் பின்னாடி நிக்குது பாத்தீங்களா, அந்த வண்டி தான். ஒன்றும் பெர்மிஷன்லாம் கேட்கல. எனக்கும் பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்கு. பிகாஸ் நம்ம புது ரூட்ல ட்ரை பண்ணும் போதே அந்த ஹைப் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து சொல்லவே முடியாது, எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. உனக்கு ரூட் எல்லாம் எதுவும் பேசல. ஆக்சுவலி நான் இப்பதான் கோயம்புத்தூர்ல இருந்து வந்த உடனே பஸ்ஸை பார்த்தோன்னே ஒரு சந்தோஷமா இருந்துச்சுங்க. அந்த மேல வேளாங்கண்ணின்னு போட்டிருக்கு பாத்தீங்களா, அதை பார்த்தாலே அவ்வளவு ஹைப்பா இருக்கு. சரி, பஸ்ல வந்து பெர்மிஷன்லாம் கேட்டு நம்ம பயணத்தை ஆரம்பிப்போங்க. திருப்பூர்ல இருந்து வேளாங்கண்ணி வரைக்கும் ஆரம்பிப்போமா? வாங்க. பாருங்க, வண்டியே சும்மா சம்முன்னு இருக்குங்க. அண்ட் மக்களே, நம்ம பஸ் பாத்தீங்கன்னா ஷார்ப்பா இங்க 8:30க்கு எடுப்பாங்க. இது வரைக்கும் பெர்மிஷன் கேட்ட வரைக்கும் கொஞ்சம் தவிர்த்தாங்க. பட் நம்ம பயணம் பண்ண போறாங்க. பின்னாடிதான் உட்காந்துருக்கேன். வீடியோ போட்டோ எடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அதான் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். ஏன்னா இந்த கிறிஸ்மஸ் ஸ்பெஷலுக்கு இந்த லைன் வந்து செம்ம டிமாண்டா இருக்கும். ஸோ பார்க்கலாம். டிஎன்எஸ்சிசி கும்பகோணம் ரெஜிஸ்ட்ரேஷன் நாகப்பட்டினம் டிப்போங்க. சரிங்களா? எக்ஸ்டீரியர் இன்டீரியர்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்றது என்னன்னா, எப்படி ப்ரோ பஸ் ரூட்லாம் கரெக்டா சொல்றீங்க, எப்படி கரெக்டா போறீங்க, அதுக்கு ஒரு வெப்சைட்லாம் இருந்தா சொல்லுங்க. அதுக்கு உங்களுக்கு நான் ஒரு வெப்சைட் எடுத்துருவேன். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்க. நான் ஃப்ரீயா இருக்கும் போது சொல்றேங்க. அது சூப்பரான வெப்சைட். எல்லா டிஎன்எஸ்சிசி டைமிங்கும் அக்யூரேட்டா சூப்பரா கரெக்டா எல்லாமே யூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. ஸோ உங்களுக்கு சொல்றேன், நீங்க வீடியோ தொடர்ந்து பாருங்க. நடுவில் நான் சொல்றேங்க என்ன வெப்சைட்ன்ட்டு. எஸ், அப்படியே இங்க நிக்கிறது எல்லாமே கோயம்புத்தூர் பஸ் தாங்க. ஃபர்ஸ்ட் நிக்கிறது போறாங்க. ஆக்சுவலி மக்களே, நம்ம திருப்பூர்ல இருந்து 2 பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணிருக்காங்க வேளாங்கண்ணிக்கு. இந்த காலையில 7:30க்கு என்னது நம்ம பஸ்ஸுங்க. இதுக்கப்புறம் 8:35க்கு இன்னொரு வண்டி இருக்குங்க. ஸோ அதனாலதான் நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். நான் வந்து இந்த பஸ்ஸா 8:30க்கு எடுப்பாங்கன்னு நினைச்சேன். பட் இது வந்து 7:30 பஸ். இதுக்கப்புறம் இருக்கக்கூடியது 8:30 பஸ்ஸுங்க. அதே மாதிரி நம்ம கவர் பண்ற டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 350 கிலோமீட்டருங்க. கிட்டத்தட்ட 7 to 8 hours ஆகும். நம்ம போற வழி பாத்தீங்கன்னா காங்கேயம், கரூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருவாரூர், அந்த வழியா நாகப்பட்டினம் போய் வேளாங்கண்ணி ரீச் பண்ணுவாங்க. மக்களே, இதாங்க புஷ்பா தேட்டர். இதுதான் ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டாப்னு சொல்லுவாங்க. இங்கிருந்து ரொம்ப ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் தாங்க. அப்படியே நம்ம சூரியன் ஜம்முன்னு வந்துட்டாருங்க காலையிலேயே. எஸ், இப்போ நம்ம லெஃப்டில் டைவர்ட் ஆயிடுவோங்க. காங்கயத்துக்கு 32 கிலோமீட்டருங்க. காங்கயம் போய் நம்ம கரூர் ரீச் பண்ணுவோங்க.
இன்னும் நம்ம காங்கயத்துக்கு ஒரு 11 கிலோமீட்டர் இருக்குங்க. மோஸ்ட்லி இப்போ திருச்சி வரைக்கும் நிறைய பேர் ஏறுறாங்க. திருச்சியிலேருந்து வேணால் நமக்கு இந்த கனெக்டிங் மாதிரி தாங்க இருக்கும். இப்போ திருப்பூர்லேருந்து திருச்சி வரைக்கும் இப்போ போட் பண்ணுவாங்க. திருச்சியிலேருந்து தஞ்சாவூர், தஞ்சாவூர் டு வேளாங்கண்ணி. இந்த பஸ்லேயே நான் மட்டும்தான் வேளாங்கண்ணி வரைக்கும் ட்ராவல் பண்ணுறேன்னு நினைக்கிறேங்க. சிவன் மலை ரீச் பண்ணியாச்சுங்க. இங்கே வந்து ஒரு சூப்பரான முருகன் கோயில் இருக்குங்க. வாட்டர் ஃப்ரேம் செம்மையாக இருக்கலங்க. எஸ், கரெக்டாக 8:20 நம்ம என்ட்ரி ஆயிடுச்சு. எஸ், வந்து ஒரே நிமிஷத்தில் எடுத்துட்டாங்க. அண்ட் மக்களே, இங்கேருந்து நம்ம லெஃப்ட் கட் ஆயிடுவோங்க, கரூர் போயிடுவோம். இது ஸ்ட்ரெயிட்டாக போனால் பழனி, ரைட்டில் போனால் நம்ம கோயம்புத்தூருங்க. எஸ், ஆல்மோஸ்ட் வெள்ளை கோயில் பக்கம் வந்தாச்சுங்க. 8:40க்கு. ஆக்சுவலி கண்டக்டர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வந்து வண்டி 5 நிமிஷம் நிற்க போகலாம். ஸோ பார்சலாக இருந்தால் வாங்கிக்கலாம், சாப்பிட்லாம். கேன்டீன் வந்துட்டோம்னு நினைக்கிறேங்க. ரெகுலராக நிப்பாட்டுற ஸ்டாப் தான் நினைக்கிறாங்க. பார்க்கலாங்க. எஸ், ஃபர்ஸ்ட் பிரேக் ஸ்டாப்புங்க. கரெக்டாக 8:55 ஆச்சு. இங்கே டக்குன்னு பார்சல் தான் வாங்க சொன்னாங்க. ஸோ ஒரு 5 நிமிஷம் தான் நிற்குங்க. இப்போ முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்டீரியர் எடுத்தாரு, நீங்கள் அப்போ பார்த்துருப்பீங்க. சூப்பராக இருக்குங்க. ஆனால் அதே மாதிரி நம்ம வண்டி பேர் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மியூசிக்னு முன்னாடி போட்டிருக்கு பார்த்தீங்களா, வேளாங்கண்ணி டிஜிட்டல் மியூசிக். அப்போ திருச்சி எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறாங்கன்ட்டு. அண்ட் ஃபேர் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர்லேருந்து
வேளாங்கண்ணி வரைக்கும் 265 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இதுவே திருப்பூர்லேருந்து திருச்சிக்குன்னா 150, திருப்பூர்லேருந்து தஞ்சாவூருக்கு 180 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்களா மக்களே, இந்த வண்டி தான் அப்படியே நமக்கு ஹாட்டாக கிடச்சிட்டு வந்தோம். கூடலூர் திருச்சி, இந்த சைடு வந்து நம்ம தஞ்சாவூர் வண்டிங்க. தஞ்சாவூர் டு கோயம்புத்தூர் போகிறாங்க. அண்ட் இப்படியே நம்ம வண்டி இருக்குதுங்க. ஷார்ப்பாக 9 மணிக்கு கிளம்பிட்டாங்க. ரொம்ப அவசரப்படுறாங்க மக்களே, ஏன் தான் எனக்கு தெரியல. கரெக்டாக 5 நிமிஷம் கூட இல்லைங்க, 5 நிமிஷத்துக்கு மேலேயே ஆச்சு. பட் ரொம்ப அவசரப்படுறாங்க. பிகாஸ் இந்த வண்டிக்கு பின்னாடி இதுக்கப்புறம் வர தேவக்கட்ட வண்டிக்கு ரொம்ப போட்டி இருக்குங்க. நிறைய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். கண்டக்டர்னாவே அவசரமாக ஓடி வராங்க. கரூர் வந்தாச்சுங்க. கரூர்லேருந்து திருச்சிக்கு ஒரு 24 கிலோமீட்டர் இருக்குங்க. மக்களே, இந்த லெஃப்ட்லேருந்து வராதாங்க நம்ம ஈரோட்லேருந்து வர வழிங்க. ஈரோட்லேருந்து வந்தால் இப்படி தான் ஜாயிண்ட் ஆகும். இப்போ நம்ம கரூர் பைபாஸ் வந்தாச்சுங்க. இப்போ லெஃப்டில் போனால் ஆஸ் யூஷுவல் சொன்னது தான் சேலம் பெங்களூர், ரைட்டில் போனால் திண்டுக்கல் மதுரைங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனால் திருச்சிங்க. இங்கேருந்து நம்ம நாகப்பட்டினத்துக்கு 218 கிலோமீட்டருங்க. எஸ், கரெக்டாக கரூர் பார்த்திங்கன்னா 9:42 வந்தாச்சுங்க. அமராவதியில் நல்லாவே தண்ணி போகுதுங்க. எஸ், அப்படியே நம்ம திருச்சி பைபாஸ் ஜாயின் பண்ணியாச்சுங்க. டைம் பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக 10:10 ஆச்சுங்க. அண்ணனோட மாஸ் டிரைவுக்கு நல்லா தூக்கம் வருது. பாட்டு வேறு சூப்பராக போட்டிருக்காரு ஒவ்வொன்றுமே.
கிருஷ்ணராயபுரம்ங்க. கரெக்டாக 10:20க்கு வந்திருக்கோம். இது வந்து ஒரு மேஜரான ஸ்டாப்புங்க. எஸ், அப்படியே நம்ம குளிர் தலைக்குள்ளே போகிறோங்க. 10:40க்குள்ளே போகிறோங்க. நம்ம லாஸ்ட் டைம் வந்திருப்போம் இந்த லைனில், அப்போ கூட நிறையா தண்ணி இருந்துச்சு. இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சுங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், போன வாட்டி வரும்போது கூட ரொம்ப தண்ணி இருந்துச்சு. இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சுங்க. திருச்சிக்கு கரெக்டாக ஒரு 40 கிலோமீட்டர் இருக்குங்க. குளிர்த்தலை ஷார்ப்பாக 10:44க்கு வந்திருக்காங்க. தண்ணி பார்த்தீங்களா மக்கள், இங்கே நல்லா இருக்கு பார்த்துங்க. இங்கே திருச்சியில் ஏதோ பயங்கரமாக பேர்ட்ஸுக்கு கட்டிகிட்டு இருக்காங்க மக்களே. கூடிய சீக்கிரம் என்ன, திருச்சி பேர்ட்ஸ் பார்க் கூடிய சீக்கிரம் இனாகரேஷன் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேங்க. பார்ப்போம். எஸ், இந்த பாலம் வந்தாவே நம்ம ஒரே ஒரு கெஸ் பண்ணிடலாம், திருச்சிக்குள்ளே வந்தாச்சுங்க. எஸ், திருச்சி சத்திரம் பார்த்தீங்கன்னா 11:30க்கு வந்தாச்சுங்க ஷார்ப்பாக.
எஸ், திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா 11:50 வந்திருக்காங்க. ஒரு சூப்பரான பயணம். இது வரைக்கும் கவர் பண்ண வந்து ஆஸ் யூஷுவல் ரூட் தான். இதுக்கப்புறம் தான் ஒரு டிஃப்ரெண்டான ரூட்ல தஞ்சாவூர் வழியா திருவாரூர் நாகப்பட்டினம் போய் வேளாங்கண்ணி ரீச் பண்ண போறோம். ஆக்சுவலி நம்ம திருப்பூர்ல பாத்தீங்கன்னா 7:30 எடுத்தாங்க. திருச்சி பாத்தீங்கன்னா கரெக்டா 4 மணி நேரத்துல வந்துட்டாங்க. சத்திரம் 11:30 வந்துட்டாங்க. ஸோ சூப்பரா இருந்துச்சு. இன்னும் கேபின் மட்டும் மிஸ் பண்றேன். அப்ப இங்க எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்கன்னு பாப்போங்க. மேபி 12:05 சொல்லியிருக்காங்க. எப்ப எடுக்கிறாங்கன்னு பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேங்க. இங்க பாத்தீங்களா மக்களே, எவ்வளவு கச்சா முச்சான் இருக்கு, கத்திக்கிட்டே இருக்கு. எல்லா பக்கமும் ஒரு இது வச்சிருக்காங்க, ஸ்பீக்கரு. ரொம்ப கச்சா முச்சான் இருக்குங்க. இது நம்ம பஸ் நிக்குது. இங்க முன்னாடி வேதாரண்யம் பஸ்ஸுங்க. இங்க பாத்தீங்கன்னா ஏசி பஸ் டைமிங் எல்லாம் இருக்கு, பாத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்களா மக்களே, கீழம்பாக்கம் வழியே விழுப்புரம், திருச்சி, மேல்மருவத்தூர். எஸ், ஒரு 12:03 எடுத்தாச்சுங்க. வெளியே போகிறாங்க. இனி நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் வரைக்கும் ரெகுலர் பைபாஸ் தாங்க. அதுக்கப்புறம் தான் டைவர்ட் ஆவாங்க. எஸ் மக்களே, இப்போ நம்ம டைவர்ட் ஆகிடுவோங்க. ஸ்ட்ரெயிட்டாக போனால் சென்னை. நம்ம இப்போ வந்து ரைட்டில் கட் ஆகி தஞ்சாவூருக்கு 50 கிலோமீட்டருங்க. இதுவே நம்ம வேளாங்கண்ணிக்கு 152 கிலோமீட்டருங்க. இருக்குங்க.
ஆல்மோஸ்ட் நம்ம டைவர்ட் ஆயாச்சுங்க. இன்னும் தஞ்சாவூருக்கு கொஞ்சம் கிலோமீட்டர் தாங்க இருக்குது. இங்கேருந்து பட்டுக்கோட்டைக்கு 54, மன்னார்குடிக்கு 52, ஒரத்தநாடுக்கு வெறும் 28 கிலோமீட்டருங்க. திருவையாருக்கு இங்கேருந்து லெஃப்ட்டில் போனோம்னா வெறும் 25 கிலோமீட்டர் தாங்க. இன்னும் நாகப்பட்டினத்துக்கு 94 கிலோமீட்டர் இருக்குங்க. இந்த வழியாக தாங்க கும்பகோணம் மயிலாடுதுறையெல்லாம் போகணும். மயிலாடுதுறைக்கு 85, கும்பகோணத்துக்கு 50. ஷார்ப்பாக நம்ம தஞ்சாவூர் பார்த்திங்கன்னா 1:20க்கு வந்தாச்சுங்க. எஸ், தஞ்சாவூர் பார்த்திங்கன்னா கரெக்டாக 1:20க்கு வந்தாச்சு. இங்கே ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கிளம்பிடுவோங்க. ஒரு 6 ஹவர்ஸில் நம்ம திருப்பூர்லேருந்து தஞ்சாவூர் வந்துடுறோம். நீங்கள் திருப்பூர்லேருந்து தஞ்சாவூர் வரீங்கன்னா ஜஸ்ட் 180 ருபீஸில் 6 மணி நேரத்தில் வந்துடலாம். இங்கே எத்தனை மணிக்கு இருக்கிறாங்கன்னு பார்க்கலாங்க. என் ஃபேஸை பார்த்தாவே தெரியும், அவ்வளோ டல்லாக இருக்குது. ஏன்னா வெயில் பட்டையை கிளப்புதுங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ வெயில் அடிக்குன்ட்டு. ஸோ பார்ப்போம் கண்டக்டரான டிரைவர்கிட்ட எப்போ எடுக்கிறாங்கன்னு பார்த்துட்டு உனக்கு தான் இங்கேயே சாப்பிட்றோம், இல்லை ரெஸ்ட்டாக போய் நிப்பாட்டுவாங்களான்னு கேட்கலாங்க. எஸ், இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனால் கும்பகோணங்க.
நாகப்பட்டினத்துக்கு 77 கிலோமீட்டருங்க. எஸ், கரெக்டாக அம்மாப்பேட்டை பார்த்திங்கன்னா 2:30 வந்திருக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு நீடாமங்கலம், திருவாரூர், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணிங்க. இன்னும் நீடாமங்கலத்துக்கு வெறும் 6 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. இந்த நீடாமங்கலம் பக்கத்தில் வந்தாச்சுங்க. ரோடு பயங்கர மோசமாக இருக்குங்க. ஏதோ பால வேலை நடந்துகிட்ருக்குங்க. டைம் பார்த்திங்கன்னா ஒரு 3:30 பக்கம் ஆச்சுங்க. திருவாரூர் பக்கம் வந்துருக்கோம். பார்க்கலாம் 5 மணிக்குள்ளே வேளாங்கண்ணி ரீச் பண்ணுறாங்களா இல்லையான்ட்டு. இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் இருக்குங்க போகிறதுக்கு. நான் ஒரு சின்ன தூங்கிட்டாங்க, அதனால தான் இப்போ தான் கொஞ்சம் எழுந்திரிச்சேன். இப்போ இனிமேல் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிடலாம். கரெக்டாக 3:36 வந்திருக்கோங்க. இந்த திருவாரூர் வரைக்கும் தாங்க நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த வேளாங்கண்ணிக்கும் நாகப்பட்டினத்துக்கு சர்வீஸ் இருக்குது, பட் வேளாங்கண்ணிக்கு சர்வீஸ் இல்லைங்க. இங்கே திருவாரூர்லேருந்து நைட்டு கிளம்புவாங்க. கரெக்ட் டைம் எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நான் டிஸ்பிளேயில் போடுறேங்க. ஆனால் நாங்கள் கோயம்புத்தூரில் கிளம்புற டைம் 11 மணிக்குங்க. இங்கே மேபி ஒரு 7 o'clock வருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு 10 மணிக்கு மேலே கிளம்புவாங்கன்னு நினைக்கிறேங்க. அதே மாதிரி நாகப்பட்டினத்தில் கிளம்புற டைம் அங்கே போய் சொல்கிறேங்க.
இன்னும் கரெக்டாக வெறும் 35 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. ஆல்மோஸ்ட் 8 மணி நேரத்துக்கு மேலே பயணம் பண்ணியாச்சு. நாங்கள் திருவாரூர் ஜங்ஷன். மோஸ்ட்லி நம்ம தஞ்சாவூருக்கு அப்புறம் நம்ம பஸ்ஸு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஊருக்குள்ளே எல்லாம் போய் எல்லா பக்கமும் நின்று தான் போகுது. ஸோ நம்ம தஞ்சாவூரில் எத்தனை மணிக்கு ஒரு 1:45க்கு எடுத்தோம்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரில. இப்போ டைம் பார்த்திங்கன்னா மணி 4 ஆச்சுங்க. ஆல்மோஸ்ட் நம்ம நாகப்பட்டினம் பக்கத்தில் வந்தாச்சுங்க. ஆண்டிப்பாளையம் வந்திருக்கோங்க. எஸ், ஆல்மோஸ்ட் நம்ம நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்குள்ளே வந்தாச்சுங்க. இன்னும் 15 கிலோமீட்டர் இருக்குங்க. சிதம்பரம், பாண்டி, மயிலாடுதுறைக்கெல்லாம் இந்த வழியாக போகணுங்க. நாலு 34க்கு வந்தாச்சுங்க நாகப்பட்டினம். எஸ், நாகப்பட்டினம் வந்து ஷார்ப்பாக 4:35க்கு ரீச் பண்ணியாச்சு. நம்ம தஞ்சாவூருக்கு அப்புறமே மோஸ்ட்லி நம்ம வண்டி பார்த்திங்கன்னா எல்லா ஊருக்குள்ளே போயிட்டு தான் இருந்துச்சு. இங்கேருந்து ஒன்று ஒரு 10 கிலோமீட்டருங்க. நம்ம வேளாங்கண்ணி போயிடலாங்க, வாங்க. எஸ், நாகப்பட்டினத்துலேருந்து 4:40க்கு எடுக்கிறாங்க. போகிறோம். ஒரு கூட்ஸ் ட்ரெயின் போகுதுங்க. இதெல்லாம் கடல்லேருந்து வரக்கூடிய தண்ணி, கடலில் போய் ஜாயிண்ட் ஆகிற தண்ணி கூட சொல்லுவாங்க. நம்ம ரொம்ப கடலுக்கு பக்கத்தில் தாங்க பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம். நமக்கு டைம் இருந்தால் நம்ம மாதா கோயில் போயிட்டு கடலுக்கு போய் பார்ப்போங்க. எஸ், இங்கேருந்து தூத்துக்குடிக்கு 335 கிலோமீட்டருங்க. பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குங்க தூத்துக்குடிக்கெல்லாம். ஒரு நாள் இந்த லைனில் ட்ரை பண்ணலாங்க. எஸ், வேளாங்கண்ணி ஷார்ப்பாக 5:05க்கு வந்திருக்காங்க.
இங்கே பார்த்தீங்களா மக்களே, எஸ்சிடிசி பெங்களூர் போகுதுங்க. என்ஜிபி நாகப்பட்டினம் பிரான்ச்சுங்க. நம்ம பஸ்ஸு பார்த்திங்கன்னா இப்போ நாகப்பட்டினம் போய் க்ரூ சேஞ்ச் பண்ணிட்டு மறுபடியும் திருப்பூர் நைட்டு கிளம்புவாங்க. மறுபடியும் நம்ம வண்டி கிளம்பிடுச்சுங்க. இதுதான் மக்களே வேளாங்கண்ணி பஸ் ஸ்டாண்ட். இங்கே பார்த்தீங்களா சூப்பரான பஸ்ஸுங்க. எர்ணாகுளம் டு தஞ்சாவூர். இவன் கச்சேரிஸ் வந்திருப்பான்னு நினைக்கிறேங்க. இது வரைக்கும் சூப்பரான பஸ்ஸுங்க. கேஎஸ்ஆர்டிசி சேர்த்தலை ஆப்ரேட் பண்ணிருக்காங்க. இது சென்னை வண்டிங்க. சரி, இது திசையின் விலை. திசையின் விலை வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க மக்களே. சூப்பரில் இது சூப்பரான மதுரை வேளாங்கண்ணி. இதுவும் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. உசலை ரதம். சரி வாங்க அப்படியே நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு அப்படியே எண்டு கார்டு கொடுத்துர்லாங்க. எஸ், ஃபைனலி வி ரீச் ஆ டெஸ்டினேஷன் வேளாங்கண்ணி. காலையில் 7:30க்கு ஸ்டார்ட் பண்ண பயணம் இங்கே வேளாங்கண்ணிக்கு 5:05க்கு வந்தாச்சுங்க. ஒரு சூப்பரான ஜேர்னிங்க. நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரீங்களோ திருப்பூர்லேருந்து வரீங்களோ, இந்த பஸ் மட்டும் இல்லைங்க. நீங்கள் திருச்சி வந்துட்டிங்கன்னா திருச்சியிலேருந்து ரெகுலராக வேளாங்கண்ணிக்கு பஸ்ஸஸ் இருக்குங்க. ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு சூப்பரான பயணம் 265 ரூபாவில். எஸ், நம்ம வேளாங்கண்ணி வந்தாச்சுங்க. இது வரைக்கும் யூடியூப் வரலாற்றில் இந்த திருப்பூர் டு வேளாங்கண்ணி யாரும் பண்ணல. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணியிருக்கோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இங்கேருந்து இன்னொரு ஜேர்னி தான் வரப்போகுது. நம்ம பட் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போதில்ல, இன்னொரு லொக்கேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், அந்த காலையில் சொல்லியிருந்தேன், ஒரு வெப்சைட் சொன்னாங்க, பஸ்ஸுக்கான வெப்சைட். அது வந்து டிக்கெட் டு கெட் லாஸ்ட். க்ரோம்லேயோ கூகுள்லேயோ டிக்கெட் டு கெட் லாஸ்ட்னு டைப் பண்ணி ப்ரௌஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு சர்ச் பார்க்குள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எங்கேருந்து எங்கே போகிறீங்கன்னு டைப் பண்ண, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம கோயம்புத்தூர்லேருந்து மதுரை வரைக்கும் போகிறோன்னு டைப் பண்ணோம்னா கீழே வந்து அதோட டைமிங்லேருந்து காட்டுருங்க. அப்புறம் டிஎன்எஸ்டிசி மதுரை டைமிங் போட்டோம்னா அதை கிளிக் பண்ணோம்னா மதுரையோட டைமிங்லாம் கிடைக்கும். இப்படி லிங்க் பண்ணி ஆல்மோஸ்ட் நம்ம டிஎன்எஸ்டிசி எல்லா பஸ் டைமிங்கும் பார்க்கலாங்க. இது ஒன்று தான் எனக்கு ஹோப்பு. எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் இது வரைக்குமே. ஸோ இதை சொல்லணும்னு தான் நான் நினச்சேன். ஸோ அதனால் சொல்லிட்டேன். நீங்களும் உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா. எஸ், தெரியுதா மக்களே, அங்கே தாங்க அந்த நம்ம ஜீசஸோட ஸ்டாச்சு இருக்குங்க. வந்தீங்கன்னா மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். எஸ், இங்கே தாங்க இந்த மண்டி போட்டு நடந்து போவாங்களே அந்த இது பண்ணுறது. நான் வந்து இதோட நான் 3rd டைம் வரேங்க வேளாங்கண்ணிக்கு. ஃபேமிலி கூட தான் வந்திருக்கேன். பட் vloggingக்கு ஃபர்ஸ்ட் டைம் வராங்க. அந்த பெரிய ஸ்டாச்சு பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு இருக்கும். பட் நமக்கு போகிற டைம் இல்லைங்க. நெக்ஸ்ட் இன்னொரு டைம் இந்த மாதா ஃபெஸ்டிவல் அன்றைக்கி வந்து ஃபுல்லாக வைப் பண்ண போகிறாங்க. சரிங்களா, டாட்டா. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். எஸ், இவ்வளோ தூரம் வந்துட்டு இதை பார்க்காமங்களா, கடலுக்கு தாங்க வந்திருக்கோம். பார்க்கலாம் வாங்க. பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு கிளம்பிடலாம். வா, மைண்ட் ப்ளோயிங்க. பின்னாடி அப்படியே சன்செட் ஆகிட்டு இருக்குங்க. என்ன ஒரு கண்புலா காட்சி.